மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு பொதுவாகவே ஒரு வீட்டை மங்களகரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒரு சமையல் ரூமை சுத்தமாக வச்சுக்கிறது, பூஜை ரூமை சுத்தமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயந்தான். ஒரு சிலருக்கு ஹாபின்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு விளக்கேற்றுறதுக்கு கூட நேரம் இருக்காது. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க விளக்கேற்றி பூஜை பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு தனி சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். பட் ஒரு சில வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாத்தையும் முடிச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, நவராத்திரி 10 நாளும் லீவ் போட்டுட்டு வீட்டில் அவங்க பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கே மத்தியானம் 1 மணி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க லேடிஸு. அதாவது இந்த பூஜை பண்ணுறது மட்டும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ரொம்ப மனதாரவும் சரி, நம்ம மைண்ட்லேயும் சரி, அப்படியே இறைவனோட அப்படியே நம்ம ஒன்றிடுவோம். அது ஒரு சின்ன பிள்ளையார் பூஜையாக இருக்கட்டும், இல்லைன்னா வேல் பூஜை நம்ம வீட்டில் பண்ணுறோம், நிறைய பூஜைகள் நம்ம செய்வோம். நம்ம மனசுக்கு திருப்தி, ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பூஜை வகைகள். ரெண்டாவது, இதை பண்ணாலாவது என் கஷ்டம் தீராதா அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இது ரெண்டத்துக்காக தான் இந்த பூஜை முறைகளை எல்லாமே நம்ம கையாளுறோம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு லக்ஷ்மி பூஜை நம்ம பார்க்கலாம். ஸோ மகாலட்சுமி தாயார், நீங்கள் எல்லா பெண் தெய்வங்களும் பாருங்களேன், பெண் தெய்வங்கள் என்னுடைய பிறப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அவங்க தோன்றினவர்களாகத்தான் இருப்பாங்க. ஸோ மகாலட்சுமி தாயார் கடல்ல இருந்து தோன்றினவள் தான். அந்த தாயார் செல்வத்திற்கு அதிபதி. அப்போது நமக்கு ஒரு கஷ்டம் வருது, இல்லை நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் தேவை, ஐயோ எனக்கு உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமே இல்லையே, என்னுடைய பணத்தை நான் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா நமக்கு மகாலட்சுமியை தான் மனசில் நினைப்போம். அண்டு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு பூஜையை பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம கடைசி வரைக்கும் அந்த பூஜைகளை விடவும் முடியாது. எத்தனை வயசானாலும் அந்த விரதம் இருந்து அந்த பூஜைகளை பண்ணாதான் நமக்கு மனசில் ஒரு பெரிய திருப்தி இருக்கும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 80 வயசு 90 வயசு ஆனால் கூட அந்த சாப்பிடாம அவங்க பூஜையை முடிச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்ற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நித்திய அனுஷ்டானம்னு சொல்கிறது. டெய்லி நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜைகள், இந்த நித்திய அனுஷ்டானத்தில் ஒரு மகாலட்சுமியை அதுவும் நம்மளோட அம்மா மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஒரு கஷ்டம்னா நான் போய் அம்மாக்கிட்ட எப்படி சொல்கிறேன், ஐயோ அம்மா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை பணம் இல்லை, இந்த கஷ்டத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு நம்ம அம்மாக்கிட்ட போய் நம்ம புலம்புறோம், அழறோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ உலகத்திற்கே தாயான அந்த மகாலட்சுமிகிட்ட போய் நம்ம அழும்பொழுது கண்டிப்பாக தாயார் மனசு வைக்காமல் இருக்கவே மாட்டார். எப்பொழுதுமே தெய்வங்களை கொண்டாடணும்னு சொல்லுவாங்க. குழந்தைகளையும் தெய்வத்தையும் கொண்டாடுற இடத்துல தான் இருக்கும்னு. அந்த கொண்டாடுறதுக்கு தான் நம்ம பூஜை முறைகளை நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மகாலட்சுமி பூஜையை நம்ம எப்படி செய்யலாம்? சிம்பிளாக தான், நம்ம எலாபரேட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, சிம்பிளானா. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த பூஜைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறது. முதல்ல நீங்கள் எந்த இடத்துல பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்த சுத்தமாக வைக்கணும். சில பேருக்கு பூஜை ரூமில் இடம் இருக்கும், சில பேருக்கு பூஜை ரூமில் இடம் இருக்காது. நீங்கள் ஹாலில் கூட மகாலட்சுமி பூஜையை பண்ணலாம். உங்களுக்கு பூஜை ரூம்லேயே இடம் இருக்கா, தாராளமாக அங்கே பண்ணுங்கள். இல்லையா, உங்கள் சமையல் ரூமில் கூட சமையல் மேடையில் இந்த மகாலட்சுமி பூஜையை பண்ணலாம். நமக்கு ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தாலே போதுமானது தான். இதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? இடத்த ஃபஸ்ட்டு சுத்தமாக வைக்கணும். ஸோ நல்ல ஒரு ஈர துணி போட்டு அந்த இடத்த துடைக்கிறோம். நல்ல அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, இந்த அரிசி மாவில் தான் மகாலட்சுமி பூஜைக்கு கோலம் போடணும். இந்த கோலம் உங்களுக்கு தெரிஞ்ச கோலத்தை நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஹிருதய கமலம் அப்படின்னு ஒரு கோலம் இருக்குது. அது புள்ளி கோலம் தான், ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டான கோலம். அது நீங்கள் கற்றுண்டா தான் போட முடியும். இந்த ஹிருதய கமல கோலம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்குன்னு போடக்கூடிய ஒரு அற்புதமான கோலம். இந்த கோலம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நடுவில் ஏதோ ஒரு கோலம் நீங்கள் போட்டுக்கலாம். கோலம் போட்டு நடுவில் நல்ல ஒரு மஞ்சள் பொடியை நல்லா இப்படி வச்சு நம்ம சும்மா அப்படியே பரப்பிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் குங்குமத்தையும் வைக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அதுக்கு மேலே ஒரு தாம்பாளமோ அல்லது வாழை இலையோ நீங்கள் வைக்கலாம். மகாலட்சுமி படமோ மகாலட்சுமியினுடைய விக்கிரகமோ இருந்தால் நீங்கள் அதையும் அந்த இலையிலையோ அந்த தட்டுலேயோ இல்லை நம்ம ஒரு மணப்பலகாவோ போட்டு வைக்கலாம். விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ கோலத்தின் மேல் நம்ம ஒரு சின்ன அகல் விளக்கும் ஏற்றி வைக்கலாம். மகாலட்சுமி பூஜை அப்படிங்கும்பொழுது ஒரு 6 விளக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு விளக்கு வச்சும் பண்ணலாம்.
ஆனால் கண்டிப்பாக சுத்தமான பசும் நெய்யில் தான் இந்த தீபம் வந்து ஏற்றணும். ஒரு விளக்கு ஏற்றினாலுமே போதுமானது தான். இந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அப்படின்னு இருக்குது ஒரு ஸ்லோகம். ஸோ அஷ்டோத்திரம் அப்படின்னாலே 108 தான். இந்த 108 மந்திரங்களை சொல்லி நம்ம வந்து மகாலட்சுமி தாயை போற்றுவது. அப்போது இந்த இல்லைன்னா நீங்கள் மகாலட்சுமி காயத்ரி கூட சொல்லலாம். அது 2 லைன் தான். அதை வந்து நீங்கள் ஒரு 11 முறை சொன்னாலே போதுமானது. இப்போது நமக்கு வந்து அதுக்கு தேவையான புஷ்பங்கள், அப்போ இதுக்கு ரொம்ப மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த மலர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விருட்சம்னு சொல்கிறது. அது நல்ல சிகப்பு கலரில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அதை இட்லி பூன்னு சொல்லுவாங்க. நல்லா வந்து இவ்வளோ மெல்லிஸாக நீளமாக மொத்தமாக கொத்தாக இருக்கும். இந்த இட்லி மாதிரி அப்படியே அடுக்காக இருக்கும். அதை விருட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விருட்சி பூ வந்து தாயாருக்கு ரொம்ப உகந்தது. அதோடு சேர்ந்த வாசனை மலர்கள், ஸோ மனோரஞ்சிதம், செண்பகம், அண்ட் தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா தாழம்பூ. அதனால் இந்த மாதிரியான வாசனை பூக்கள் எல்லாம் வச்சு நீங்கள் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லும் பொழுது. பூ வாங்க எனக்கு டைமே இல்லை, இத்தனை மலர்களையும் நான் சேர்த்து வாங்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னா ஒரு வெத்தலையை வச்சு இந்த விரல், இந்த தம் அண்ட் இந்த விரல், மோதிர விரல், இதால் எடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த 2 விரல் தான் நம்ம பயன்படுத்தணும். இதை இப்படி எடுத்து இப்படி போடணும் ஒவ்வொரு அஷ்டோத்திரத்திற்கும். ஸோ இந்த விரலால் எடுத்து நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை ஒவ்வொரு ஓரமாக வச்சு நீங்கள் தினப்படி நீங்கள் இட்டுக்கிறதுக்கும் ரொம்ப விசேஷந்தான். ஸோ இந்த மகாலட்சுமி பூஜையை என்றைக்கெல்லாம் பண்ணலாம்? வியாழக்கிழமை கார்த்தால பண்ணலாம், வியாழக்கிழமை சாயங்காலம் பண்ணலாம், வெள்ளிக்கிழமை காலையில் பண்ணலாம், வெள்ளிக்கிழமை சாயந்தரமும் பண்ணலாம். 2 நாளும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான். அண்டு ரொம்ப சிம்பிளாக அந்த அஷ்டோத்திரம் படிக்க முடியல அப்படின்னா மகாலட்சுமியினுடைய காயத்ரியை சொன்னாலே போதுமானது தான். இப்போ நெய்வேத்தியம், எப்போ வந்து ஒரு சுவாமியை நம்ம ரொம்ப ஆராதிக்கிறோமோ கண்டிப்பாக அவங்களுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஸோ 2 வெத்தலை, பாக்கு, 2 வாழைப்பழம், ஒரு தேங்காய். ஸோ இந்த அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தேங்காய் உடைச்சி சுவாமிக்கு அதையும் நம்ம நெய்வேத்தியம் பண்ணி 2 ஊதுபத்தி எடுத்து அந்த வாசனை திரவியங்கள், அதாவது சாம்பிராணி காமிக்கிறது, ஊதுபத்தி காமிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெய்வேத்தியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காயை தவிர நம்ம நெய்வேத்தியம் வைக்கலாம். இந்த நெய்வேத்தியம் வந்து வெல்லத்தினால் ஆன இனிப்புகள் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ பாசிப்பருப்பும் வெல்லமும் போட்டு நம்ம வந்து பாயசமாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து சக்கரை பொங்கல் பண்ணலாம். உங்களுக்கு வீட்டில் என்ன அவைலபிலிட்டி டைம் இருக்கோ, நீங்கள் என்ன டைம், எவ்வளோ டைம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ நல்லா எனக்கு இன்றைக்கி நான் லீவு வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா பாலில் வந்து அரிசியை வேக வச்சு பால் பாயசம் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து பால் பாயசம் பண்ணி வைக்கலாம். பட் நெய்வேத்தியங்களில் எப்பொழுதுமே சர்க்கரை வந்து சேர்க்கவே கூடாது. வெல்லம் சேர்த்த ஒரு நெய்வேத்தியம் தான் சுவாமிக்கு ரொம்ப உகந்தது. இன்னும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நான் ஒர்க்கிங் லேடி இல்லை, வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா அரிசி மாவு இருக்குது இல்லையா, அந்த அரிசி மாவில் புட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதில் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணும். அந்த புட்டில் வந்து நம்ம சாதாரணமாக சர்க்கரை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை சேர்த்த புட்டு ரொம்ப நல்லது. இல்லைன்னா வெல்லம் வந்து பாகு வச்சு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நெய்வேத்தியங்கள்லையுமே நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. வயசாயிடுச்சு அப்படிங்கிறவங்க வந்து திருமத்துரம் அப்படின்னு சொல்லுவோம். திருமத்துரம்னா என்ன? தேன், பச்சை பால், பசும்பால், அதே மாதிரி பசும் நெய், இது 3 ஈச் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. இது அடுப்புக்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் பச்சை பால், 1 ஸ்பூன் வந்து தேன், நெய், பால், இது 3 தான். இது 3 நல்லா கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கற்பூர ஆரத்தி எடுக்கிறோம். முடிஞ்சவங்க நம்ம குங்கும ஆரத்தியும் எடுத்து சுவாமிக்கு நீங்கள் என்ன மனசில் பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து லக்ஷ்மி பூஜையை ஒரு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒன்று. இந்த லக்ஷ்மி பூஜையை பல விதங்களில் பல நேரங்களில் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பு வந்து உண்டு. ஸோ அது கார்த்திகை மாதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை இதே லக்ஷ்மி பூஜையை செய்யணுன்னா அதுக்கு வேறு ஒரு முறை இருக்குது. லக்ஷ்மி பூஜை பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான சில விஷயங்களை மட்டும் பார்த்து சிம்பிளாக வீட்டில் பண்ணிக்கிட்டாலே மகாலட்சுமி அம்சம் நிச்சயமாக வீட்டில் இருக்கும். இதில் என்னெல்லாம் முடிஞ்சதோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
தொடர்ந்து பண்ணணும். இதை நீங்கள் வந்து ஒரு வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 வாரம் 9 வாரம் மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள். வீட்டில் வந்து நல்ல ஐஸ்வர்யம் வரும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் மகாலட்சுமி பூஜை எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.